ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நபார்டு கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சீஃப் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிவில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஓகேங்களா. ஸோ மேலும் முக்கியமானவர்களாக பார்க்கலாம். இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். அதே போல் இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு கான்ட்ராக்ட் பொசிஷன் தான், சரிங்களா. ஸோ கான்ட்ராக்ட் ஜாப் தான், அதையுமே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அது அந்த டேபிள் தெளிவாக பார்த்துக்குங்க. என்ன சீரியல் நம்பர், ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் என்ன, அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. அப்புறம் இது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் சிவிலு, செகண்ட் வந்து பார்த்து ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல், ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு காலம். இந்த காலம் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட், இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். அதே போல் இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க, சீஃப் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு வந்து சிவிலுக்கு ஒரு போஸ்ட்டும் எலக்ட்ரிக்கல் ஒரு போஸ்ட் மட்டும் தான் இருக்குது. ஆனால் ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு வந்து 34 போஸ்ட்டும் எலக்ட்ரிக்கல் வந்து 27 போஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூனியர் டெக்னிக்கலுக்கு தான் அந்த போஸ்ட் வேகன்சி அதிகம். ஸோ ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு தான் அங்கே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. சீனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சீஃப் டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொதலி 2 போஸ்டிங் தான், சிவிலுக்கு 1 எலக்ட்ரிக்கலுக்கு 1, சரிங்களா. ஸோ தெளிவாக அங்கே ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிறது மொதலி ஜூனியர் டெக்னிக்கல், ஓகேங்களா, சிவில் எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும், ஓகேங்களா. ஸோ இந்த வேகன்சி தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அதே போல் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவிலுக்கு ஒரு வேகன்சியும் எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு வேகன்சி, அவ்வளோதான். இதான் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு அப்ளிகேபிள் ஆகும். அதே போல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, சீஃப் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கும் ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கும் என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு சிவில் எலக்ட்ரிக்கல் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி பிஇ பிடெக் சிவில் முடிச்சிருக்கணும். பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், சரிங்களா. மினிமம் 60% மார்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ 11 ஃபீல்டில். ஆனால் சீஃப் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 7 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து நாலேஜ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதர் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் எக்ஸ்பீரியன்ஸுமே என்ன ஃபீல்டில் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபீல்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். டேபிள் கிளியராக பார்த்துக்குங்க, ஓகேங்களா. அதே போல் டொமக்கேல் நம்ம ஸ்டேட்னா நம்ம ஸ்டேட்டுக்கு உண்டான தமிழ் லாங்குவேஜில் நம்ம நல்லா வெளில இருக்கணும். அதே போல் 10th ஸ்டாண்டர்ட் இல்லை 12th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து கொடுக்கலாம். சப்போஸ் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் எது கிடையாது. சப்போஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு வந்து 35 வயசும் சீஃப் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு வந்து 45 வயசுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதையும் வந்து பாருங்கள். அதே போல் ரெனுமரேஷன் பேஸ்கல் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கலுக்கு வந்து 45,000 ஒரு மாதத்துக்கும் சீஃப் டெக்னிக்கலுக்கு வந்து 1,15,000 ஒரு மாதத்துக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்குங்க, ஓகேங்களா. கான்ட்ராக்ட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 மந்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இனிஷியலாக 11 மந்த் இருக்கும். தேவைப்பட்டால் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெர்ம் ஆஃப் கான்ட்ராக்ட் பற்றி கிளியராக கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பாருங்கள். சாரி, டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், ஓகேங்களா. ஸோ எவ்வளோ மந்த்து மினிமம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். ஸோ ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க போல தனித்தனியாக. ஜூனியர் டெக்னிக்கல் சிவிலுக்கு ஒரு லிங்க்கு, ஜூனியர் டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு லிங்க்கு, சீஃப் டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் தனியாக, சரிங்களா. இந்த 3 லிங்க் இருக்குது. இந்த 3 லிங்க்கில் தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட் 2025 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குயிக்காக ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஸோ குயிக்காக அந்த லிங்க்கில் போய்ட்டு மிஸ்டேக் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 26 ஆகஸ்ட் 2025 தான் லாஸ்ட் டேட். ஸோ நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் ஷோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.